ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போல்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டி. இயேசு மிகவும் தளர்ந்து விட்டார். இனி சிலுவையோடு முன்னோக்கி செல்ல பலமில்லை. அவர் வழியில் வைத்தே இறக்க நேரிடலாம் என யூதர்கள் பயந்தார்கள். அப்போது சீமோன் என்ற மனிதர் வயலிலிருந்து வருவதை பார்த்தனர். சிலுவை சுமக்க அவர்கள் அவரை வற்புறுத்தினர். அவர்களுக்கு இயேசுவிடம் இரக்கம் தோன்றியதால் அன்று, மாறாக அவரை உயிரோடு சிலுவையில் அறைய விரும்பினர். கருணை நிறைந்த இறைவா, இந்தனை நான் நம்மை கண்டிருந்தால் என்னை மறந்து நான் நமக்கு உதவி இருப்பேன். ஆனால் சின்னஞ்சிறேன் சகோதரர் ஒருவனுக்கு நீங்களே விட்டு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நிதர்ந்தீரே. ஆகவே சுற்றும் உள்ளவர்களில் உம்மை கண்டியது மட்டும் அவர்களுக்கு உதவ என்னை ஆசீர்வதித்தருளும். அப்போது நானும் சீமோனை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவனாவேன். உமது திருப்பாடுடன் வழியாவதையும் செய்யும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, என்னே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். உனது இறை எண்ணெயே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.